வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் தள்ள வேண்டும். எனவே கட்சி மதம் ஜாதி கடற்றி மக்கள் ஒன்று கூட வேண்டும். காவிரியை காக்க வேண்டும். காவிரியை காப்போம். மேகதாது அணைக்கட்டை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம் என்று இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சார பயணங்கள் கொண்டு மக்களுக்கு கோரிக்கைகளை வழங்கிக் கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். அறுவை பொறியோர்களை தாழ்வார்களை முன்னோக்கு நடத்தி நன்மை தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சார பயணங்கள் கொண்டு இதோ நன்மை வீதியிலே வந்து இடம்பெயர்ந்தார். அப்போது ஒரு நிலை தமிழ்நாட்டில் மாற்றாடு மக்கள் கட்சியுடைய ஆற்றல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சோபல தொழில்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொன்னியின் காட்டிய புறப்பட்டது வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெற மேற்கொண்டு தொழில்குண்டிலே தொடங்கி இன்றைக்கு மாலை பூங்குழலாமலே நிறைவு செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது தஞ்சையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். அறுவை பெரியோர்களே, தாய்மார்களே, மேகதாது அணைக்கட்டை தடுப்போம், காவிரியை காப்போம் என்று இது மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களோடு மக்களுடைய ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய
மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்க முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க வாங்க ஐயா. மேகதாதுவில் அணை கட்டி காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க கர்நாடக அரசின் திட்டத்தை தடுத்து நிறுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதுகாப்பாக தஞ்சைக்கு வருகிறதுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வருக என வரவேற்கிறோம். உடன் வருகிறதுள்ள மாநில உழவர் பேரியக்க தலைவர் அண்ணன் ஆலயமணி அவர்களே, ஜெயகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தியன் அவர்களே, செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களே, பேராசிரியர் செல்வகுமார் அண்ணன் அவர்களே, வேலுச்சாமி அண்ணன் அவர்களே, தெய்வ சிவாமணி அண்ணன் அவர்களே, அண்ணன் இளைஞர் சங்க மாநில செயலர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் அவர்களே, விவசாய சங்கத்தினரே, தொழிலாளர்களே, வியாபாரிகளே, சமூக ஆர்வலர்களே, பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாக அனைவருக்கும் வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா தெய்வ சிவகாமணி அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். சுட்டரிக்கும் வெயிலிலும் தலைவரை காண வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற இத்தனை பேரை பார்த்து நாங்கள் மெய்மறந்து நிற்கிறோம். இந்த வெயிலிலே தலைவர் அவர்கள் கல்லணையில் இருந்து பேட்டிகளை கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இங்கே வந்திருக்கிறார். வரும் வழியெல்லாம் கூட்டம், எல்லோரும் காவிரியை காக்க வேண்டும் என்று வருகின்ற தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். இது எல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இங்கே வந்திருக்கிற தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிற தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் தலைவர் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய ராமதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே இருந்து அருமை நண்பர் மரவள்ளி கிழக்கு விவசாய சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார்கள். எங்களை அழைத்து சிறப்பாக கவனித்துக் கொண்ட கொடுக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் ஆலயமணி அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய அண்ணன் வேலுசாமி அவர்களே, இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு 60 நாளாக அலைந்து கொண்டிருக்கிற போது மேகதாது பிரச்சனை வருகிறது என்றே அறியாமல் இருக்கின்ற மக்கள் முன்னிலையிலே இந்த காவிரியை காக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், விவசாயிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் கடவுள் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிறோம், காவிரியை மட்டும் நீங்கள் காக்கவில்லை, இந்த உழவர் சமுதாயத்தையே காக்கிறீர்கள், மக்களை காக்கிறீர்கள், குடிநீர் கொடுப்பதற்காக போராடுகிறீர்கள். நீங்கள் மட்டும் இந்த மேகதாது பிரச்சனையை இந்த நேரத்தில் கையில் எடுத்து வராமல் இருந்திருந்தால் மேகதாது பிரச்சனையை, மேகதாது அணையை சந்தடி சாக்கிலே கர்நாடகத்துக்காரர்கள் கட்டியிருப்பார்கள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்சியிலே இருந்த காலத்திலே 2ஆம் ராஜராஜன் கர்நாடகத்துக்காரன் அணை கட்டி தடுக்கிறான் என்று செய்தி அறிந்ததும் படைகொண்டு சென்று உடைத்தெறிந்தான். ஆனால் இன்று நீங்கள் 2ஆம் ராஜராஜ சோழன் இல்லை, 3ஆம் ராஜராஜ சோழன். நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு பயம் இல்லை. இந்த காவிரி காய்ந்து போகாது, பாலைவனம் ஆகாது, குடிப்பதற்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. காரணம், நிலையாக இதெல்லாம் இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். உங்கள் பின்னால் நீங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இந்த விவசாயிகளை காக்கின்ற கடவுளாக விளங்குகிற உங்களுக்கு உங்கள் திருவடிகளை வணங்கி நாங்கள் பாராட்டுகிறோம், பணிகிறோம். இங்கே விவசாயிகள் சங்கத்திலே ஒற்றுமை இல்லை. 400 சங்கங்கள் இருக்கிறது. அதில் பெரும்பான்மை சங்கங்களை ஒன்றாக சென்னையிலே அழைத்து பேசி 64 சங்கங்களை கொண்டு ஒரு புதிய ஒற்றுமையை ஏற்படுத்தினீர்கள். அது போதாது என்று மக்களை எல்லாம் இதில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, எங்கள் சோற்றுக்கு பஞ்சம் இல்லை, எங்களுக்கு குடிநீருக்கு பஞ்சம் இல்லை என்று சொன்னால் இதற்கு முக்கிய காரணம், முதல் காரணம், கடைசி காரணம் அனைத்தும் நீங்கள் தான். உங்களுடைய நண்பராக, உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சேவகனாக நாங்கெல்லாம் இருப்பதற்கு மிகுந்த பாக்கியம் பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் பின்னாலே நாங்கள் வருவதுதான் எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று.
இந்த இப்பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் பிலிகுண்டுலுவில் இருந்து இங்கே வருகின்ற உங்களை பார்த்து நாங்கள் மெய்மறந்து நிற்கிறோம். வாழ்க நீங்கள், உங்கள் பணி சிறக்க வேண்டும். உங்கள் துணைவியார் எங்கள் தலைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கடன் தள்ளுபடிக்காகவும் காவிரிக்காகவும் எவ்வளவு சிறப்பாக பேசினார்கள் என்று நாடே அறிந்திருக்கிறது. அவர்களையும் வணங்குகிறோம். நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, ஆனந்தத்தை தருகிறது. எங்களை காக்கின்ற அரசனாக நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுக்கு நீங்கள் இருக்கும் வரை எந்த பயமும் இல்லை. அன்று 108 கொண்டு வந்தீர்கள், இனி காவிரியையே இங்கு கொண்டு வருவீர்கள். காவிரிக்கு காவலராக நீங்கள் இருப்பீர்கள். காவிரியை கொண்டு வந்தார், காவிரி காப்பான் என்றோ, காவிரியை மீட்டெடுத்தான் என்றோ, காவிரி கொண்டான் என்றோ உங்களை பற்றி நாங்கள் பேசுவது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு வெயிலில் இத்தனை பேர் காத்திருக்கும் போது நீங்கள் பேச வேண்டும் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். உங்கள் குரலை கேட்க நினைக்கிறார்கள். உங்கள் அருகிலே நின்று பார்க்கிறோம். உடம்பு முழுவதும் வேர்த்திருக்கிறது. காலையிலிருந்து இன்று இல்ல, நேற்று இல்ல, அதற்கு மூன்று நாட்களாக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிகிறது. உங்களை வணங்கி நீங்கள் பேசுவதற்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கு காரணமாய் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்த தலைவர், இப்பொழுது காவிரி ஆற்றினுடைய உரிமையை காக்க வந்த தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். நம்முடைய காவிரி ஆற்றை தடுத்து கர்நாடக அரசு மிகப்பெரிய ஒரு அணை, மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து, விவசாயிகளை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து, வியாபாரிகளை சந்தித்து, கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் நமக்கு குடிநீர் மட்டுமல்ல, உணவு இருக்காது, நாம் வாழ முடியாது, மிக மோசமான ஒரு சூழல் வரும் என்று எச்சரிக்கையாக இந்த விழிப்புணர்வு பயணத்தை 4 நாட்களாக செய்து வருகின்றோம். 4வது நாள் இன்று தஞ்சையிலே நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு பயணம். இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். காரணம், காலையிலிருந்து பல நிகழ்வுகள். நம்முடைய முன்னோர் கரிகால சோழன் அவர்கள் கட்டிய கல்லணைக்கு சென்றேன். அங்கே மக்களை சந்தித்தேன். அங்கே ஊடக நண்பர்களை சந்தித்து, காவிரி நம்முடைய உரிமை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பயன்பாட்டு கரிகால கல்லணையை கட்டினார் என்று வரலாறெல்லாம் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கல்லணையிலே நடைபெற்று பிறகு பல ஊர்களுக்கு சென்று இங்கே வருவதற்கு தாமதம். ஆனால் இவ்வளவு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய உரிமை காவிரி, அதை நாங்கள் என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தமிழ்நாட்டில் விவசாய சங்கத்தில் மிக முக்கிய ஒரு தலைவர், தொடக்க காலத்திலிருந்து நம்முடைய நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய சிஷ்யர், தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு தெய்வ சிகாமணி அவர்கள் இங்கே வருகை தந்து மிக சிறப்பாக உங்களிடம் பரப்புரை ஆற்றியிருக்கின்றார். அவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். காரணம், காவிரி ஆற்றை, காவிரி தாயை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்.
அதே போன்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பழனியப்பன் அவர்கள், காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் தலைவர் மரியாதைக்குரிய திரு தங்கராசு அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள், மக்காச்சோளம் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வேலுச்சாமி அவர்கள், தம்பி வெங்கட்ராமன் அவர்கள், TMT திருமாவளவன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், சண்முகம் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், கோதைகேசன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், மகேஷ்குமார் அவர்கள், ஆறுமுகம், வீரமணி அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் சரவணன் அவர்கள், பாலு அவர்கள், கனகராஜ் அவர்கள், அரசூர் ஆறுமுகம், பாரத், ராஜாராமன், மனோகரன், பிரேம்குமார், ரேணுகா கோவிந்தராஜன், மணிமுருகன், இளையராஜா, மார்கண்டன், ரஞ்சித், கார்த்திகேயன், அன்புச்செல்வன், வேதமூர்த்தி, பிரபு, கிருஷ்ணன், ஜெயசங்கர், யோகேஸ்வரன் உள்ளிட்ட கோதை கேசவன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், அனைத்து விவசாய சங்க தலைவர்களுக்கும், பிரதிநிதிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எப்படியோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த காவிரி தாயை பாதுகாப்போம், கர்நாடகாவில் மேகதாதனை கட்ட விடமாட்டோம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், என் தம்பிகள், என் தங்கைகள், சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். 4 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று, வாருங்கள் இளைஞர்களே, வாருங்கள் என் சகோதரிகளே, என் அண்ணன்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து விழிப்புணர்வு மட்டுமல்ல, அதிக அளவிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும், சத்தம் இங்கே அதிக அளவிலே வர வேண்டும். அப்போது வந்தால்தான் டெல்லியிலே, இங்கே நாம் சத்தம் போட்டால் டெல்லியிலே கேட்கும். காரணம், கர்நாடகாவிலே நம்முடைய காவிரி ஆற்றின் குறுக்கு ஒரு மிக பெரிய அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த அணையை அங்கே கட்டினார் என்றால் நாம் இங்கே டெல்டாவிற்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. விவசாயத்துக்கு விட்டுடுங்க, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்டாவில் வாழ்ந்த, டெல்டாவில் அன்றைய சூழலில் இருந்த விவசாயிகள் அத்தனை பேரும் எலிக்கறி உண்ணுகின்ற அந்த ஒரு சூழல் இருந்தது. அது மீண்டும் வர இருக்கிறது. காவிரி குறுக்கே கர்நாடகாவிலே மேகதாதனை அவர்கள் கட்டினார் என்றால் டெல்டா விவசாயிகள் எலிக்கறியை உண்ணுகின்ற ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். அதே போன்று காவிரி குறுக்கே கர்நாடகாவிலே மேகதாதனை கட்டினால் தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு உயருகின்ற ஒரு அச்சம். இன்னைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் கிடைக்குது. மேகதாதனை கர்நாடகாவில் கட்டிட்டாங்கன்னா 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு போயிடும். ஏன்னா சாப்பாடு இருக்காது. ஏன் சாப்பாடு இருக்காது? ஏன் சோறு கிடைக்காது? தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத நம்ம விவசாயம் செய்ய முடியாது. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கங்க, ஜூலை 4ஆம் தேதி, இன்னைக்கு ஆடி மாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பா நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்கிறோம். கடந்த ஆண்டு குறுவை 6.5 லட்சம் ஏக்கர் நம்ம சாகுபடி பண்ணோம். இப்ப இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கர் கூட இல்ல. அதுவும் நிலத்தடி நீர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில கல்லணைக்கு போன அந்த வர தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு, விவசாயத்துக்கு இல்ல. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்துச்சுன்னா இங்க கிட்டத்தட்ட 15, 18ஆம் தேதிக்குள்ள இங்க தண்ணி வந்துடும்.
ஆனா இந்த வருஷம் மேட்டூர் அணை திறக்கல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனா அங்க தண்ணி இருக்குது 40 டிஎம்சி தான். 70 டிஎம்சி வந்தாதான் அது திறக்க முடியும். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கு டேம்ல. இது மேகதாது அணை கர்நாடகா கட்டுவதற்கு முன்பாக இந்த சூழல். நாளைக்கு மேகதாது அணை கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா இந்த தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. காவிரியை தாயைத்தான் நாம எல்லாம் நம்பி இருக்கிறோம். நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சென்னையில இருக்கிறவன், நானும் காவிரியை தான் நம்பி இருக்கிறேன் குடிக்கிறதுக்கு. வீராண ஏரி மூலமா எங்களுக்கு சென்னையில காவிரி தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்குது. மதுரையில வைகை ஆறு போகுது, ஆனா வைகையில தண்ணி இல்ல. மதுரை மக்களும் காவிரி தாயை தான் நம்பி இருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல்ல காவிரி தண்ணி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர்ல காவிரி குண்டார் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், தர்மபுரி, அந்த வடக்குல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அத்தனையும் காவிரியை நம்பித்தான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதுல 28 மாவட்டம் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். இப்படி இருக்கிற வரலாறு. ஆனால் கர்நாடகாவில் நாங்க மேகதாது அணை நாங்க கட்டியே தீருவோம். மேகதாது அணை என்னன்னு தெரியுமாமா? தமிழ்நாடு எல்லை, காவிரி வர எல்லையில ஒரு 4 கிலோமீட்டர் வடக்குல கர்நாடக அரசு மேகதாதுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல காவிரி குறுகிய இடத்துல வருது, 2 பக்கம் பாறை. அங்க அந்த தடுப்பு அணையை கட்டி அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி அது கர்நாடகாவுக்கு பயன்படுத்திக்கலான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஒரு பாசனம் இருக்குது. இப்ப நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க, திருச்சியில இருக்கிறவங்க எல்லாம் காவிரியை குறுக்க தண்ணியை தடுத்து ஒட்டுமொத்த தண்ணியை திருச்சி அந்த பக்கம் எடுத்துட்டு போனாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சத்தம் போடுவீங்கல்ல, கோவப்படுவீங்கல்ல, ரோடுக்கு வருவீங்கல்ல. அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர தண்ணிய கர்நாடகாரன் தடுத்து அவன் எடுத்துட்டு போறான். இன்னைக்கு நம்ம தடுத்து நிறுத்தலன்னா நாளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இன்னும் அந்த திட்டத்தை தொடங்கல, ஆனா திட்டம் தயாரிப்பு வேகமா நடந்துட்டு இருக்கு. விரிவான திட்ட அறிக்கை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க வேகமா தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு கர்நாடகாவுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். ஏன்னா கர்நாடகாவில் மாறி மாறி பிஜேபி காங்கிரஸ் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்காது, காங்கிரசும் ஆதரவா இருக்காது, பிஜேபி ஆதரவா இருக்காது. ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு, அடுத்தது பிஜேபி ஆளணும்னு அங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தால்தான் உங்க கோபத்தை வெளிப்படுத்தணும், உங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்தணும், உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். இல்ல நமக்கு தண்ணி கிடைக்காது, நாசமாகிவிடும் தமிழ்நாடு, காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குதிரை பேரம், ஒட்டக பேரம், யானை பேரம். இந்த எம்எல்ஏ இங்க ராஜினாமா பண்ணி அங்க போறதா, அந்த கட்சியில இருந்து இங்க வரதா, அப்படி இங்க வரதா, அங்க போறதா, அங்க வரதா, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு துடிச்சிட்டு இருக்குது. ஏயா நேத்து கர்நாடகாவில் கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு நேத்து மேகதாது அணை கட்டு திட்டமிட்டிருக்கின்ற அந்த இடத்துல போய் ஆய்வு பண்றாங்க. நேத்து நடந்தது, இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. என்ன ஆய்வு? 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு அந்த டேம் கட்டினா அது தாங்குமா? நிலநடுக்கம் வருமா? அந்த பகுதியில் எவ்வளவு வன விலங்குகள் இருக்கு, எவ்வளவு காடு அழிப்பாங்க, எவ்வளவு மரங்கள் அழியும், இந்த கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு வேகமா. அங்க கர்நாடகாவில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வீட்டில் பிஜேபி,
காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா தள் எல்லா கட்சியும் கூடி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பேரம் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க வந்துரு, நான் அங்க போறேன், அதுக்கு 30 கோடி கொடுக்குறேன், 50 கோடி கொடு, இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு. அதனால்தான் நான் மற்ற கட்சிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை உங்கள் மீது. நீங்க வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, தெருவுல வாங்க. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. இதே தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க, அப்ப வெளியில வந்தீங்கல்ல, இளைஞர்கள் வெளியில வந்தீங்கல்ல, யாருமே உங்களை கூப்பிடல, நீங்க வந்தீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டானால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அந்த உணர்வுல நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இந்த காவிரி பிரச்சனை நீங்க பாதிக்கின்ற பிரச்சனை. நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால தலைமுறையில் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். அதனால்தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட போறீங்க. இன்னைக்கு சத்தம் போடல, இன்னைக்கு அந்த அணைய தடுக்கலன்னா நாளைக்கு தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிடும் தமிழ்நாடு. அதனால்தான் நாங்க இத அரசியலுக்காக, ஓட்டுக்காக எல்லாம் நாங்க வரலமா. எங்களுக்கு அவ்வளவு அன்றாட எங்களுக்கு அவ்வளவு கேட்கல. எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறோம். என்னடா கட்டிட்டு இருக்காங்களே, வேகமா போறாங்களே, கோர்ட்டுக்கு போறாங்களே, வாரியத்தை அமைக்கிறாங்களே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்நாடகா பண்ணிட்டு இருக்கு வேகமா. அவங்க அடிக்கல் நாட்டி பூமி பூஜை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப போய் போராடி என்ன பண்ண முடியும்? கர்நாடகா இது வரைக்கும் யாராவது மதிச்சிருக்காங்களா? இல்ல. கர்நாடகா இது வரைக்கும் எந்த தீர்ப்பையும் மதிக்கல. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு தூக்கி குப்பையில போடும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு குப்பையில போடும், கடந்த கால ஒப்பந்தங்கள் குப்பையில போடும். எதையும் மதிக்கல. அவங்க சொல்ற காரணம் இப்ப என்னன்னா, கர்நாடகா முதலமைச்சர் பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாரு? மேகதாதான நாங்க பெங்களூர் நகரம் குடிநீருக்காக நாங்க கட்டுறோம். பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்கு தேவை 10 டிஎம்சி. அதுல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பின்படி 4.75 டிஎம்சி, 4.25 டிஎம்சி அவங்க காவிரி தண்ணி எடுத்துக்கலான்னு அந்த தீர்ப்பு இருக்கு. இன்னும் தேவை 5 டிஎம்சி. 5 டிஎம்சி தான் உங்களுக்கு தேவை. பிறகு எதுக்கு 70 டிஎம்சி அணைய கட்டுறீங்க? இந்த 5 டிஎம்சியும் இப்ப உங்களுக்கு கேஆர்எஸ் அணை, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தான் இப்ப 5 டிஎம்சி பெங்களூருக்கு போகுது. அதே அணையிலிருந்து இன்னும் கூடுதலா ஒரு 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்களேன். யார் உங்களை தடுக்கிறா? ஒரு பைசா செலவு இல்லாம அங்க தண்ணி வருமே உங்களுக்கு. 50 டிஎம்சி அந்த டேம், இன்னொரு 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்க. எதுக்கு புதுசா மேகதாதுன்னு கட்டுறீங்க? ஏன் கட்டுறாங்க தெரியுமா? இது விவசாயம் செய்யறதுக்கு தேவை 5 டிஎம்சி, கட்டது 70 டிஎம்சி. தமிழ்நாட்டுக்கு நம்ம கர்நாடகா கொடுக்கிற தண்ணி உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புல 177.25 டிஎம்சி தான் நமக்கு அவன் கொடுக்கணும் ஒப்பந்தம் படி. கர்நாடகால 4 பெரிய டேம் இருக்கு. கேஆர்எஸ் டேம், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. தமிழ்நாட்டில் நம்ம ஒண்ணு கண்ணே கண்ணு மேட்டூர் அணை. மேட்டூர் அணை கொள்ளளவு 93 டிஎம்சி. அது தூர்ந்து போயிடுச்சு, 15 டிஎம்சி போயிடுச்சு. நமக்கு 93, கர்நாடகாவில் 115. இப்ப மேகதாதான அவங்க கட்டினாங்கன்னா அவங்களுடைய கொள்ளளவு 185 உயரும். நம்மளோட 2 மடங்கு அதிகமா அவங்களுடைய கொள்ளளவு உயரும். இன்னைக்கே நமக்கு தண்ணி இல்ல, நாளைக்கு கட்டிட்டானா குடிக்கிறதுக்கு கூட நமக்கு தண்ணி வராது.
தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனாலும் மக்கள் எல்லாம் அவ்வளவு தெரியாத புரிதல் இல்லாத ஒரு லட்சணமான ஒரு சூழல் தான். அதான் எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. இது நம்ம அத்தனை பேரும் பாதிக்கின்ற பிரச்சனை. 1974 கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயம் செய்த விவசாய நிலம் பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 74 கர்நாடகா காவிரி பகுதியில் 6.8 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணாங்க காவிரி. அதே வேளையில தமிழ்நாட்டில் காவிரினால 29 லட்சம் ஏக்கர் விவசாயம் நம்ம பண்ணோம் 74. இன்னைக்கு நம்ம 20 லட்சம் ஏக்கர் தான் விவசாயம் பண்றோம். 29 லட்சத்திலிருந்து 20 லட்சம். கர்நாடகா 6.8 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 21 லட்சம் ஏக்கர் அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மேகதாதான கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயரும். நம்மளுக்கு 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். 10 லட்சமா குறைஞ்சதுன்னா சாப்பாட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. கோதாவரி ஆறு, கிருஷ்ணா ஆறுனா ஆந்திராவில் மிகப்பெரிய ஆறு. காவிரி ஆத்துல வர தண்ணியை விட 10 மடங்கு அதிக தண்ணி அந்த ஆத்துல போகுது. ஆனா அந்த ஆத்துல கூட இவ்வளவு நெல் விளையிறது கிடையாது. காவிரி டெல்டாவில் இருக்கிற அவ்வளவு நெல் அங்க அவ்வளவு விளையிறது கிடையாது. ஏன்னா இப்போ இங்க விளையறதுக்கு காரணம் அந்த காலத்துல கரிகால சோழன். ஏன்னா இந்த காவிரி ஆத்து வழியா அவ்வளவு வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தை திருப்பி விட்டது தான். அதனாலதான் இங்க விவசாயம் செய்ய முடிய ஒரு சூழல் உருவாக்கி கல்லணையில இருந்த கல்லணையில கொள்ளிடம் ஆறு, காவிரி ஆறு, வெண்ணாறு, புது ஆறு 4 பிரிஞ்சு 36 கிளைகளா டெல்டாவில் வந்து பாயுது. இந்த பக்கம் புதுக்கோட்டையில, அந்த பக்கம் திருச்சியில, இந்த பக்கம் அரியலூர்ல, அந்த பக்கம் கடலூர், இதெல்லாம் பாதி பாதி. நடுவுல தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை முழுமையான நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். தன்னலமற்ற விவசாயிகள் நமக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயத்தை அழித்து நம்முடைய குடிநீர் ஆதாரங்களை அழித்து அங்க ஒரு அணையை திட்டமிட்டு இருக்கிறாங்க வேகமா. நம்ம எந்த ஒற்றுமையும் நமக்கு இல்லையே. நமக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு? அதைத்தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் நமக்கு விடிவு கிடைக்கும். காவிரியை பெறுவது நம் உரிமை. காலங்காலமாக காவிரியை பெறுவது நம் உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காவிரி டெல்டா நமக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. இனி 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காவிரிக்கு எதிரான ஒரு கொடூரமான திட்டம் மேகதாது அணை திட்டத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறுத்தலனா நாளைக்கு அழுது பயனில்லை. கர்நாடக அரசு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் நான் பார்க்கிறேன். இவ்வளவு அக்ரிமெண்ட், இவ்வளவு நடுவர் மன்றம் தீர்ப்பு எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க கட்டியே ஆகுவோம். அதுவும் பொய்ய சொல்லி குடிநீருக்கு தேவை ஒரு பக்கெட் கூட நாங்க விவசாயத்தை பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் பொய். கடந்த கால பொய்யில நம்ம பார்த்துட்டோம். இதை சிந்திக்க வேண்டும். அந்த மேகதாது அணை 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த அணையை கட்ட போறாங்களாம். 12,500 ஏக்கர் காடு, வனப்பகுதி. இந்த காடுனா நமக்கு மழை கொடுக்கிற காடு, நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கிற காடு. நூற்றுக்கணக்கான புலிகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடி,
சுற்றுச்சூழல் சீர்கேடு, இவ்வளவு பாதிப்புகள் வைத்து டி.கே. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர் நான் கட்டியே தீர்வேன். ஏன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் மீண்டும் முதலமைச்சரா வரணும். அதுக்காக அங்க இருக்கிற மக்களை அப்படியே தூண்டி விட்டுட்டு சூழ்ச்சி செய்து நம்ம கட்டணும் எல்லாம் ஒண்ணா அங்க யாரும் எதிர்த்து வாய் பேச முடியல. ஆனா இங்க நம்ம மாட்டோம். அங்க அந்த எம்எல்ஏ எப்படா பிடிக்கலாம், இந்த எம்எல்ஏ எப்படி காசு கொடுத்து வாங்கலாம், நம்முடைய கவனம் அதில் தான் இருக்கு. அதனால ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, இந்த வருஷம் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. எல் நீனோ எஃபெக்ட்ல இந்த வருஷம் குருவை முடிஞ்சு போச்சு, சம்பாவே இருக்காதுன்னு சொல்றாங்க. நவம்பர் மாசம் வரைக்கும் கடுமையான வறட்சி வரும்னு சொல்றாங்க. அதனால தயார் நிலையில நீங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க சத்தம் போட்டாதான் நாளைக்கு நமக்கு விடிவு கிடைக்கும். அதனால்தான் இல்ல நம்முடைய டெல்டா மையத்திற்கு வந்து உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் வாருங்கள். இது நம் பிரச்சனை. இது இல்ல நான் சென்னையில இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கும் சம்பந்தம் இல்ல. நான் ஊட்டியில இருக்கிறேன், மலையில இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கும் சம்பந்தம் இல்ல. நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம்? சோறு இங்கதான் விளையுது. அவங்க தண்ணி விடலன்னா நீங்க ஊட்டியில இருந்தாலும் சரி, சென்னையில வாழ்ந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் வாழ்ந்தாலும் சரி, சோறு போற மண்ணு இந்த மண், டெல்டா மண். அதனால இது எல்லாத்தோட பிரச்சனை, எல்லாரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க தெருவுக்கு வந்தாதான் தீர்வு. ஒரு ஆட்சி மாற்றம் சமூக ஊடகம், சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சியே மாற்ற வச்சீங்க நீங்க. அதே சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு ஒரு மேகதாதான கட்டு தடுக்க முடியாதா உங்களால? உறுதியா முடியும். ஷேர் பண்ணுங்க, பதிவு போடுங்க, தெருவுக்கு வாங்க. ஏன்னா இது நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற பிரச்சனை. இது நமக்கு என்ன இல்ல, நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற பிரச்சனை. அதனால்தான் இவ்வளவு உணர்வுபூர்வமாக நாங்கெல்லாம் இப்ப விவசாய சங்க தலைவர்களா இருக்கிறோம். ஏன் வராங்க? ஏன் அங்க அந்த ஊர்ல இருந்து இங்க வரணும்? இங்க இருந்து ஏன் அங்க போகணும்? இதற்கு பிறகு நான் கும்பகோணம் போறேன். கும்பகோணம் முடிச்சு இன்னைக்கு பூம்புகார்ல போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம். எதுக்கு நடத்துறோம்? எல்லாருக்கும் தெரியணும். கொஞ்சம்னா உங்களுக்கு கோபம் வரணும். தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். கூட்டி அத்துணை தலைவர்களும் அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்று மோடி அவர்கள் அறிவிக்கணும். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்கணும். மத்திய வனவிலங்கு ஆணையம் இருக்கு, நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டு, இதெல்லாம் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று அறிவிக்கணும். அது மட்டுமில்ல, அனைத்து கட்சி கூட்டத்தில் பல வகையான வழக்குகளை போடணும். இதை எதிர்த்து போடணும். பாதிக்கப்பட்ட நீங்கள் வழக்கு போடணும். விவசாயிகள், விவசாய சங்கங்கள், எனக்கு குடிநீர் வேணும், இப்படி தனிநபர்கள் எல்லாமே சேர்ந்து பல வகையான வழக்குகள் போட்டு இந்த மேகதாது அணையை நாம் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துவோம். இதனாலேதான், இதை தடுத்து நிறுத்தினால்தான் நாம் தமிழ்நாட்டிலே உயிர் வாழ முடியும். இலங்கையில அங்கே சிங்களகாரங்க தமிழர்களை அழிக்கணும், தமிழ் இனத்தை அழிக்கணும்னு குண்டு போட்டு, கொத்து குண்டு போட்டு தமிழர்களை இலங்கையில சாகடிச்சாங்க, கொலை பண்ணாங்க. அது ஒரு இனப்படுகொலை, ஜெனோசைட். இங்க இந்தியாவில் கர்நாடகாக்காரங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நாங்க தண்ணி விட மாட்டோம்
என்று தேவையில்லாத ஒரு அணையை கட்டி வருகின்ற தண்ணியை தடுத்து நிறுத்த ஒரு சூழ்ச்சியால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது, பசி பஞ்சம், அப்புறம் ஒரு தமிழ் இனமே அழிகின்ற ஒரு சூழல் பிற்காலத்தில் வரும். இதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை தான். இந்த ஒரு அணை கட்டினால் தமிழ் இனம் மெல்ல மெல்ல அழிகின்ற ஒரு சூழல் வரும். அதற்கு நாம் வழிவிடக்கூடாது. இன்று எதிர்ப்போம். இன்று எதிர்த்தால்தான் நாளைக்கு நம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும். காவிரி என்பது நம் உரிமை. அதை காப்பாற்றுவது நம் கடமை. நம் கடமை. நாம் எல்லோரும் சேர்ந்து கர்நாடகாவிலே மேகதாது அணையை கட்ட நாம் எல்லோரும் எதிர்ப்போம். நம்முடைய மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் அந்தமான் தீவுக்கு போயிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் அங்கே இந்திய அரசு ஒரு திட்டத்தை அங்கே கொண்டு வந்த அறிவிச்சார்கள், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்று. அதுல இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல ஒரு பகுதியில், அது ஒரு சின்ன பெரிய தீவு என்னன்னா நம்ம பரப்பளவில் பார்த்தா ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல ஒரு ஹார்பர், ஒரு ஏர்போர்ட், கண்டெய்னர் டெர்மினல், ஒரு மினி சிட்டி, ஒரு சின்ன இடத்துல இது கட்டினா அந்த பகுதியில் சீனா ஆதிக்கத்தை நம்ம இந்தியா மேற்கொள்வதற்காக அந்த திட்டம். இத ராகுல் காந்தி அங்கே சென்று அதை கடுமையாக எதிர்த்தார். காரணம், அங்கே காடுகள் அழித்து இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது என்று அந்த காரணம் சொல்லி அதை கடுமையாக நான் எதிர்க்கின்றேன் என்று மரியாதை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக அந்த திட்டத்தை எதிர்க்கிறார். அதே ராகுல் காந்தி அவர்களே இங்க கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் அரசு 12,500 ஏக்கர் காடுகளை அழிக்க திட்டமிட்டிருக்கிறது. அதற்கும் நீங்கள் குரல் கொடுங்கள். திரு ராகுல் காந்தியுடைய உணர்வை நான் புரிந்து கொள்கின்றேன், அவருடைய எண்ணத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஐ எம் ஆல்சோ என்வாயர்மெண்டலிஸ்ட். ராகுல் காந்தி கருத்தை நான் ஏத்துக்கிறேன். காட்டை எங்கேயும் அழிக்க கூடாது, வனங்களை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற திரு ராகுல் காந்தியோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன், முழுமையா ஏத்துக்கிறேன். அங்கே அந்தமானிலே இருக்கின்ற அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு இருக்க வேண்டும். அங்கே மேகதாது பகுதியில் உள்ள காட்டு பகுதிகளுக்கும் உங்களுக்கு அந்த அக்கறை இருக்க வேண்டும். மேகதாது அணையை கட்டினால் 12,500 ஏக்கர் காட்டை அழித்துதான் கட்ட முடியும். அந்த காட்டை எப்படியாவது பாதுகாத்து கொடுங்கள் திரு ராகுல் காந்தி அவர்களே. தடுத்து நிறுத்துங்கள் இந்த மேகதாது அணை திட்டத்தை. சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த காட்டு பகுதியை, வனப்பகுதியை பாதுகாத்து எங்களுடன் சேர்ந்து நீங்கள் போராட்டம் நடத்துங்கள். நடத்த மாட்டார், அவங்க அரசு தான் அங்க இருக்கு. நேரா ராகுல் காந்தி அவர்கள் நினைச்சார்னா அந்த மேகதாது அணை திட்டத்தை நிறுத்த முடியும். அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான், டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் முதலமைச்சர் தான். ராகுல் காந்தி அவர்கள் டி.கே. சிவகுமார் போன் பண்ணி 12,500 ஏக்கர் காட்டை அழிக்கிற திட்டத்தை நீங்க உடனடியாக நிறுத்துங்க, வேண்டாம். அது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது கிடையாது. அதிக அளவில் வன விலங்குகள் அங்கு இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கே நிறுத்துவாங்க, திட்டத்தை நிறுத்துவாங்க. சொல்வாரா ராகுல் காந்தி அவர்கள்? அவருக்கும் நீங்க அழுத்தம் கொடுங்க. தமிழ்நாட்டுல இளைஞர்கள்லாம் நீங்க பதிவு போடுங்க, கேள்வி கேளுங்க, ரீல்ஸ் போடுங்க. அதனால இது ஏதோ நான் ராகுல் காந்திக்கு எதிரானவன் கிடையாது. அவருக்கு சுற்றுச்சூழல் மீது இருக்கின்ற அக்கறை எனக்கும் இருக்கு, அதே அக்கறை எனக்கும் இருக்கு. அவருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த ஆதங்கத்தில் தான் நான் கேட்கிறேன். நான் அதனால இதையெல்லாம்
சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். கர்நாடகாவில் கட்டுகின்ற அந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம். காவிரி தாயை காப்போம். மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம். காவிரி தாயை காப்போம், காப்போம், காப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட இந்த வெயில்ல இவ்வளவு பேர் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், வெளியில இருந்து வந்த நிர்வாகிகளுக்கும், இங்க இருக்கின்ற உள்ளூர் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிக்கின்றேன். விவசாய சங்கத்த தலைவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வெங்கட்ராமன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஒன்றிய செயலாளர் கோபி அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மேகதாது அணையை தடுத்து நிறுத்த நடைபயணம் மேற்கொண்ட மருத்துவர் ஐயா அவர்கள், இந்த கூட்டத்திற்கு அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்த விவசாய சங்க தலைவர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.